ராட்சத தூங்கும் மீன். ஒரு பெரிய குளத்துக்கு நடுவுல ரொம்ப பெரிய ஒரு ராட்சத மீன் இருந்தது. அந்த குளத்துக்குள்ள வண்ண வண்ணமயமான நிறைய மீன்கள் இருந்ததுதான். ஆனா அந்த ராட்சத மீனோட உருவம் மட்டும் ரொம்பவே பெருசா இருந்தது. அது எப்பவுமே தூக்கத்துல தான் தன்னோட நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு முறை அந்த குளத்துக்கிட்ட மீனவனும் அவனோட மனைவியும் வந்தாங்க. மீனவனோட மனைவி மீனவன் கிட்ட என்ன சொன்னான்னா, ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாருங்களேன், இந்த குளத்துக்குள்ள எம்புட்டு மீன் இருக்கு. நான் சொல்றத கேளுங்க, இந்த மீனுங்களை பிடிச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல விற்போம். எப்படி இருக்கும் பாருங்க. இதுவும் ஒரு நல்ல யோசனை தான். சரி, வா ஆரம்பிப்போம். இப்ப கணவன் மனைவி 2 பேரும் தினமும் அங்கிருந்து ஆயிரக்கணக்கில் மீன்களை பிடிச்சிட்டு போய் மார்க்கெட்ல விற்பாங்க. மெல்ல மெல்ல அந்த சின்ன குளத்துக்குள்ள இருக்கிற மீன்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. அந்த ராட்சத மீனுக்கு இத பத்தின விவரமே தெரியாது. ஆனா மற்ற மீன்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப கவலையை கொடுத்தது. அப்ப மற்ற மீன்கள் எல்லாம் சேர்ந்து பிளான போட்டு ராட்சத மீனை போய் பார்க்க முடிவு பண்ணுச்சுங்க. எழுந்துரு ராட்சத மீனே, எழுந்துரு. நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. இந்த குளம் கூடிய சீக்கிரத்துல மீன்களே இல்லாம போயிட போகுது. அப்புறம் நீ மட்டும் தான் இங்க தனியா இருப்ப. ஐயோ, எழுந்துற. மீன்கள் எல்லாம் சேர்ந்து எழுப்புன உடனே ராட்சத மீனும் எழுந்துக்கிச்சு. எதுக்காக இப்படி தொந்தரவு பண்றீங்க? என்ன விஷயம்? எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க? ஐயோ, ஒரு மீனவனோ அவனோட மனைவியோ ஒரு முறை அவங்களுடைய பார்வை நம்ம குளத்து மேல பட்டுடுச்சு. அவங்க தினமும் நம்ம குளத்துல இருந்து கிட்டத்தட்ட 1000 மீன்களை எடுத்துட்டு போறாங்க. என்ன சொன்ன? ஆமா, கொஞ்சம் அக்கம் பக்கம்லாம் பாரு. உன்னோட தோழிங்க யாருமே இங்க மிஞ்சி இல்ல. எல்லாத்தையும் அவங்க பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப சீக்கிரத்துல நம்ம நம்பர் வந்துடும். நீ ஏதாவது பண்ணு. இப்ப முழிச்சுக்க வேண்டிய நேரம், தூங்குற நேரம் இல்ல. அவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வருவாங்க? இந்நேரம் அவங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்ப என் கூட வாங்க. அந்த ராட்சத மீன் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருசா இருந்தது. அதை பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் சரி உடனே பயந்துருவாங்க. அந்த ராட்சத மீன் மீனவனும் அவனோட மனைவியும் வந்ததுமே குளத்தை விட்டு வெளியே எகிரி குதிச்சது. அதை பார்த்துட்டு கணவன் மனைவி 2 பேரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஐயோ ஐயோ, பாருங்க, எம்புட்டு பெரிய மீன். அநேகமா இது வேல் மீனா தான் இருக்கும். இது நம்மள சாப்பிட்டுடும். சீக்கிரம் ஓடி வாங்க. இதுக்கப்புறம் இந்த குளத்து பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். கிளம்புறோம். அவங்க போனதுமே அந்த ராட்சத மீன் மறுபடியும் குளத்துக்குள்ள குதிச்சது. அப்புறம் இதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் குட்டி குட்டி அழகான மீன்கள் எல்லாம் அந்த ராட்சத மீனுக்கு நன்றிய சொல்லிச்சுங்க. ரொம்ப நன்றி ராட்சத மீனே. நீ எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருப்ப, எந்த வேலையும் செய்ய மாட்ட. ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆளுதான். இன்னைக்கு நீ எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் பேராசை கொண்ட அந்த மீனவனும் அவனோட மனைவியும் நம்ம குளத்து பக்கமே வரமாட்டாங்க. அப்புறம் நாம நிம்மதியாவும் இருக்கலாம். சரி, போலாமா? நான் இப்ப தூங்க போறேன். அந்த ராட்சத மீன் மறுபடியும் ஓய்வெடுக்க போயிடுச்சு. கிளியும் புறாவும் நாள் முழுக்க ஒரு பெரிய மாமரத்துக்கு மேல இருந்து விளையாடிக்கிட்டு இருக்குங்க. ஒரு நாள் கிளி புறா கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, உன்னுடைய இந்த அழகான உருவத்தை பார்த்து எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, நானும் உன்னை போல இவ்வளவு சிகப்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அட, நீ என்ன சொல்ற? உன்னுடைய இந்த பச்சை நிறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிளியே. உன்னை பார்த்தாலே தெரியவே மாட்டேங்குது, தெரியுமா? நீ மரமா இல்ல மரத்து மேல நீ உட்கார்ந்துருக்கியான்னு தெரியல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா பாராட்டிக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மைப்பா, இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது நாம 2 பேரும் ஒரே நேரத்துல இருந்தா எப்படி இருக்கும்? 2 பேரும் அந்த விஷயத்துல ரொம்ப ஆலோசனை பண்ணாங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயத்த சொல்லிட்டேன் நண்பா. இது நடக்காத ஒரு காரியம். அப்பதான் திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. 2 பேருக்கும் மழை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏய் நண்பா, நீ சொன்னா கொஞ்ச நேரம் மழையில ஆட்டப்படலாமா? நல்லா இருக்கும். 2 பேரும் மழைய நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. மணல்ல போய் குதிக்க ஆரம்பிச்சாங்க. மழை ஜோரா பெய்ய ஆரம்பிச்சது. அவங்க பார்த்தபோது எதிர்க்க ஒரு மயில் ரொம்ப ஜாலியா ஆடிட்டு இருந்தது. அது ஆடுறத பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஆடணும்னு ஆசை வந்துச்சு. அட பாரு நண்பா, அந்த மயில் எவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்கு பாரு. நாமளும் முயற்சி பண்ணலாம்.
புறாவும் கிளியும் கூட நக்கல் பண்ண ஆரம்பிச்சுதுங்க. அப்புறம் 2 பேரும் ஆட ஆரம்பிச்சுதுங்க. இப்போ அவங்க 2 பேரோட ரெக்கையும் முழுக்க மண்ணால நிறைஞ்சிருச்சு. அப்புறம் 2 பேரும் மணல் நிறத்துல தெரிஞ்சாங்க. அந்த இடத்துக்கு மயில் வந்தபோது அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அதாவது யாரு கிளி அப்புறம் யாரு புறான்னு நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல மாறி போயிட்டீங்க. அது சொன்னதை கேட்டுட்டு புறாவும் கிளியும் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு. 2 நண்பர்களும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இப்போ மயிலோட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேரும் குளத்துக்கிட்ட போனாங்க. அவங்க ரெக்கைகளை சுத்தம் பண்ணி காய வச்சுக்கிட்டாங்க. மழையும் நின்று போச்சு. அப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. டைனோசோரின் முட்டை. ஒரு நாள் கிராமத்துல ஒரு பெரிய அழகான சந்தை நடந்தது. விதவிதமான ராட்டினங்கள், கலர் கலரான கடைகள், புது புது உடைகள் எல்லாமே சந்தையில கிடைச்சது. ஒரு ரொம்ப அழகான பொண்ணு தன்னோட கடைக்கு வெளியில நின்னு சத்தம் போட்டு கத்தி அவ பேசுற பேச்சுல ஜனங்களை கவர்ந்து இழுத்தா. அவ என்ன சொன்னான்னா, வாங்க வாங்க, டைனோசோரின் தங்க முட்டைய பாருங்க. இத பாக்குறதுக்கு வெறும் 5 ரூபாய் தான். 5 ரூபாய், 5 ரூபாவுல தங்க முட்டை. டைனோசரோட தங்க முட்டைய பாருங்க. அப்புறம் 5 ரூபாவுல சந்தோஷத்தை அனுபவிங்க. அந்த பொண்ணோட பேச்ச கேட்டுட்டு அந்த சந்தைக்கு வந்த ஒவ்வொரு ஆளும் அந்த டைனோசரோட தங்க முட்டைய பார்க்க வந்தாங்க. ஜனங்க கியூல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த எல்லாரும் அந்த முட்டைய பார்த்து அதிர்ந்து போனாங்க. வாங்க வாங்க, என்ன எப்படி இருக்கு இந்த முட்டை? நல்லா இருக்குல்ல? வந்துகிட்டே இருங்க வந்துகிட்டே இருங்க. 5 ரூபாய், 5 ரூபாய். எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டா. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் கிராமம் கிராமமா ஜனங்க அந்த சந்தைக்கு எதுக்காக வந்தாங்கன்னா, அந்த பொண்ணு டைனோசரோட தங்க முட்டைய காட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு வாத்தியார் அம்மா சந்தையை சுத்தி பார்க்க வந்தவங்க அவங்க அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இங்க பாருடா கண்ணா, டைனோசருங்கிற மிருகமே இப்ப கிடையவே கிடையாது. உன்கிட்ட டைனோசரோட முட்டை எப்படி வந்தது? அதுவும் இல்லாம தங்க முட்டை. அப்படி உண்மையிலேயே இது தங்க முட்டையா இருக்குன்னு வச்சுக்க, நீ இந்த முட்டைய வித்து உன்னோட வாழ்க்கையை நீ எதுக்காக மாத்திக்க கூடாது? இந்த மாதிரி கிராமம் கிராமமா போய் இந்த மாதிரி சந்தையில இந்த முட்டையை எதுக்காக காட்டணும்? அந்த வாத்தியார் அம்மா சொன்னதை கேட்டதும் பிங்கிங்கிற பேர் கொண்ட அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. டீச்சர் மேடம், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீங்க கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. சொல்லு. கடைக்கு பின்னாடி கூட்டிக்கிட்டு போய் பிங்கி அந்த டீச்சர் அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா, அது என்னன்னா, நாங்க ரொம்ப ஏழைங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், ஜனங்க சீக்கிரத்துல முட்டாள ஆயிடுறாங்க. அந்த விஷயத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு மண்ணில் முட்டைய செஞ்சு நான் அதுக்கு தங்க நிறத்துல முலாம் பூசிருக்கேன். அப்புறம் எல்லார்கிட்டயும் நான் இதைத்தான் சொல்றேன், அதாவது இது டைனோசர் முட்டைன்னு. இப்ப நீங்களே பாக்குறீங்க, எல்லாருமே இந்த விஷயத்த நம்புறாங்க. அப்புறம் இது மூலமா என்னோட வீட்டுல சாப்பாடு எல்லாம், அதாவது வருமானம் கிடைக்குது. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அந்த டீச்சர் பிங்கிக்கு புத்திமதி சொன்னாங்க. கண்ணா, இது ரொம்ப தப்பான விஷயம். நீ பொய் சொல்றமா, ஜனங்களை நீ ஏமாத்திட்டு இருக்க. நீ ஒரு ஏழைன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த வழி ரொம்பவே தப்பானது. அப்படி நீ ஏழையா இருந்தா கூலி வேலை செய்யுமா, ஆனா பொய் சொல்லி சம்பாதிக்கிற பணம் இருக்கே அது ரொம்ப தப்பு. அப்புறம் இது உனக்கு முதல் படிப்பினை, அத நான் உனக்கு கொடுக்கறேன். பிங்கி தன்னோட தவறுகளை உணர்ந்துட்டா. அவ தன்னோட அம்மா கிட்ட சொல்லி தினமும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. சின்ன சின்ன வேலைகளை செய்வா. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அந்த டீச்சர் கிட்ட அவ சொன்னா, இப்பெல்லாம் நான் சந்தைக்கு போறதில்ல, இப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் படிக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அம்மா அப்பாவுக்கு நான் உதவியாவும் இருக்கேன். ரொம்ப நல்லது கண்ணா, ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு, அப்புறம் சாக்லேட் மரம். ஒரு நாள் உருளைக்கிழங்கும் பச்சை உருளைக்கிழங்கும் நடப்பயணம் போனாங்க. போற வழியில அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கல்லு கிடைச்சது. அது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி தெரிஞ்சது. பச்சை உருளைக்கிழங்கு சொல்லிச்சு, உருளைக்கிழங்கு இங்க பாரு, பார்க்கறதுக்கு இந்த கல்லு அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு. இது பார்க்க அப்படியே உண்மையான உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. பேசாம இத கையில தூக்கி பார்க்கட்டுமா? சரி பாப்போம்.
உருளைக்கிழங்கு அந்த கல்லை தூக்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த கல்லு ரொம்ப வெயிட்டா இருந்தது. அதனால அதை தூக்கவே முடியல. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து, அதாவது உருளைக்கிழங்கும் பச்சை உருளைக்கிழங்கும் 2 பேரும் சேர்ந்து அதை தூக்கினாங்க. அதை தூக்கி அந்த கல்லை திருப்பி போட்டாங்களா, திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் வெளியே வந்தது. அட என்ன இது? அட இது ஒரு மரம். பாரு பாரு, அதுல சாக்லேட் இருக்கு. ஐ சாக்லேட். 2 பேரும் அதிர்ந்து போயிட்டாங்க. அந்த மரம் ஒன்றும் சாதாரண மரம் கிடையாது. அந்த மரத்துல விதவிதமான டாஃபிங்க, லாலிபாப், அப்புறம் சாக்லேட்ஸும் இருந்தது. அப்பதான் உருளைக்கிழங்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அப்ப அது பச்சை உருளைக்கிழங்குக்கு சொல்லிச்சு. நண்பா, என் மனசுல ஒரு விஷயம் தோணுது. உனக்கு தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு கனவு. அதாவது நகரம் கிராமத்தை சேர்ந்த பசங்க அவங்களாம் நிறைய டாஃபிங்க சாக்லேட்லாம் சாப்பிட்றாங்கல்ல. ஒருவேளை நமக்கும் அப்படி கிடைச்சா, அந்த மாதிரி ஒரு மரம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். நேற்று கனவுல நான் அதே மாதிரி தான் ஒரு மரத்தை பார்த்தேன். எனக்கு எப்படி தெரியும் நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய மரம் இன்னைக்கு கிடைக்கும்னு? என்ன சொன்ன? அப்படியா? பச்சை உருளைக்கிழங்கு ரொம்ப ஆச்சரியத்துல இருந்தது. அப்புறம் உருளைக்கிழங்கு மறுபடியும் பச்சை உருளைக்கிழங்குக்கு சொல்லிச்சு. இப்போ மற்ற விஷயம்லாம் விடுப்பா, வா இப்போ போய் டாஃபியும் சாக்லேட்டும் சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கும் பச்சை உருளைக்கிழங்கும் அந்த மரத்து மேல ஏறினாங்க. அப்புறம் ஆசை தீர சாக்லேட் சாப்பிட்டாங்க. சாக்லேட்டை சாப்பிட்டதும் அவங்க கொஞ்சம் சாக்லேட்டை தங்களோட நண்பர்களுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சரிப்பா. இந்த சாக்லேட் சாப்பிட்றதால நம்மளோட வயிறு கொஞ்சம் கூட கெட்டு போகாம இருக்கணும். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. சரி, இப்போ நாம கீழே இறங்குவோம். உருளைக்கிழங்கும் பச்சை உருளைக்கிழங்கும் மரத்தை விட்டு கீழே இறங்கினாங்க. ஒரு சின்ன கைவண்டியில அவங்க சாக்லேட்ஸையும் டாஃபியும் போட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க திரும்பி பார்த்தபோது அப்ப அந்த இடத்துல அந்த மாய மரம் இல்லவே இல்லை. 2 பேரும் ஒரே அடியா அதிர்ச்சியாகி நின்னாங்க. அட என்னப்பா இது, அந்த மரம் எங்க போச்சு? 2 பேரும் இந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அப்புறம் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. அப்ப உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு கிட்ட சொல்லிச்சு. இது அப்படியே நான் கனவு கண்ட மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு. நண்பா, உடனே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ரொம்ப பயமா இருக்கு. 2 பேரும் பயந்தடிச்சு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்ப ஜாலியா சாக்லேட்ஸை சாப்பிட்டாங்க.